ஹலோ கைஸ். நேற்று ஆக்சிடெண்ட்டை பற்றி ஒரு சின்ன வீடியோ தான் போட்டிருந்தேன். ஸோ மேபி அந்த ஃப்ராக்சர் எப்படி இம்பேக்ட்ஃபுல் ஆகிருக்கு, எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு, அந்த ஆக்சிடெண்ட்டான ஸ்கேன் ரிப்போர்ட்டை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ எப்படின்னா, இப்போ ஆக்சிடெண்ட் ஆன போது பார்த்திங்கன்னா மேபி அங்கே பர்டிகுலரே ஆக்சிடெண்ட் ஆன இடமா பார்த்திங்கன்னா காலில் மட்டும்தான், ரைட் லெக் மட்டும்தான். எப்படின்னா ஆப்போசிட்டில் கார் பார்த்திங்கன்னா மேபி பேரிகேட்ஸ் வச்சுருப்பாங்களா, சென்டர் மீடியம் பேரிகேட்ஸ். ஸோ அது பார்த்திங்கன்னா அதனோட ஹைட் அதிகமாக இருந்ததுனால பார்த்திங்கன்னா, ஸோ ஆப்போசிட்டில் வர காரோட ஹைட்டும் ஈக்குவலாக இருந்தங்காடி எனக்கு தெரியல. மேபி நான் இத்தனைக்கும் ஹெல்மெட் வியர் பண்ணிட்டு ஆரனில் கூட அடிச்சுட்டு தான் போனேன். பட் அப்படி போயுமே ஆப்போசிட்டில் வந்தவங்க க்யூரியஸாக வந்ததுனால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. நான் பார்த்தா நான் ஸ்பீட் ட்ரைவ் பண்ணுவேன், நான் பண்ணாமலாம் இல்லை. ஆனால் ஹைவேஸு, பைபாஸ் அந்த மாதிரி ஏரியாஸில் மட்டும்தான். இப்போ ஏன்னா இதில் ரூரல் ஏரியா நான் ட்ராவல் பண்ணுற ஏரியாவில். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட சேஃப்டி, எல்லாத்தோட சேஃப்டி பார்க்கணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம எவ்வளோ சேஃப்டியாக போய்க்கணுமோ அந்த அளவு சேஃப்டி நம்ம தான் போய்க்கணும். ஸோ ஆப்போசிட்டில் வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ மேபி இன்கேஸ் இப்போ ஆனதும் அப்படி தான். ஆப்போசிட்டில் வந்த கார் பார்த்திங்கன்னா ஸ்பீடி அண்டு ரொம்ப க்யூரியஸாக வந்தாங்க. நான் இத்தனைக்கு பார்த்திங்கன்னா மேபி போனது அந்த சென்ட்ரல் மீடியம், ஃபஸ்ட்டு சென்ட்ரல் மீடியம் தாண்டும் போதே பார்த்திங்கன்னா நான் மேபி ஒரு 30 to 40 தான் குறைச்சிக்கிட்டேன். நான் 60 to 70 ட்ரைவ் பண்ண வந்துட்டு இருந்தேன். மேபி ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா, மேபி 200 ஸ்டெப்ஸ்க்கு 200 அடிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஆல்ரெடி இப்போ பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிராஸ் ஓவர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸ்கூல் இருக்குது, ஜெராக்ஸ் கடையிலேருந்து எல்லோரும் போயிட்டு தான் இருப்பாங்க. மேபி மார்னிங் 8 o'clock தான் நடந்துச்சு. இது 8 மணிக்குள்ளே நடந்த விஷயம் தான் இது. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ நாம் தான் கேர்ஃபுல்லாக போய்க்கணும். ஸோ இதில் நாம் இடித்தோம்னா அவங்களுக்கும் சேதாரம் தான், நமக்கும் சேதாரம் தான். அது நம்ம கன்வென்ட், அது தேவையில்லாத விஷயம், அதை நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக போகணுமோ அந்தளவு கேர்ஃபுல்லாக தான் போனேன். வித் ஹெல்மெட்டு எல்லாம் ப்ராப்பர் இண்டிகேஷனோட தான் மூவ் பண்ணுறேன். ப்ராப்பர் இண்டிகேஷனோட போனேன். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நம்ம நேரங்காலம் அழைக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆப்போசிட்டில் வந்த கார் நல்லா தாக்கிட்டார். பட் ஆனால் அந்த வித்தின் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 3 to 3 மேபி இல்லை 5 அடி அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மேபி எப்படின்னா என்னோடய வண்டிக்கும் ஆப்போசிட்டில் வந்த காருக்கு இருக்கிற கேப் சடனாக அப்போ தான் முன்னாடியே பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டு சென்டர் மீட்டர் தாண்டுறோம், நம்ம கிராஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி வண்டி வருதான்னு சொல்லி மிரரை பார்த்துட்டு, பின்னாடி சைடு மிரரில் பார்த்துட்டு மறுபடியும் ஆப்போசிட் பார்க்கும்போது வண்டி நிற்கிது. ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அப்படி இருந்தாலும் 2 ஸ்கீம் பிடிச்சேன், பேக் பிரேக் 2 அட் டைமில் அழுத்துனேன். வண்டி என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே ரைட்டில் ஸ்கிட் ஆகிடுச்சு. ரைட்டில் ஸ்கிட் ஆகி போய் காரோட ஃப்ரண்ட்டில் இன்ஜின் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, மேபி அந்த பம்பர் கார்டு வச்சுருப்பாங்களா, அதில் பம்பர் இல்லை, பட் பம்பர் கார்டு இருக்கிற இடத்துல ஹெட்லைட் பக்கத்தில் போய் நல்லா அடிச்சு ரைட் லெக்கு, அதாவது எப்படின்னா முட்டிட்டு லெட்டர் லாக் ஆகிடுச்சு. வேறு எங்கேயுமே லாக் ஆகல, முட்டிட்டு மட்டும் லாக் ஆகிடுச்சு. அடித்து பிளவை தூக்கி போட்டுருச்சு. வண்டியும் இப்போ ரீசெண்டாக எடுத்து ஒரு 6 மாதம் தான் ஆச்சு. வண்டியும் இருக்கிறது தட்டி தூக்கி போட்டுருச்சு. அதெல்லாம் நமக்கு வட்டி சரியான அடி. ஆனால் கீழே விழுந்து நான் எந்திரிச்சிட்டு, நான் வண்டி ஓகே கீழே விழுந்துருச்சு, வண்டி எடுக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நமக்கு சரி சின்ன அடி தான் அப்படின்னு மாதிரி நான் நம்பினேன். ஆனால் பட்டு எந்திரிச்சு நிற்கும் போது தான் தெரியுது கால் உடஞ்சிருச்சு. எந்திரிச்சினோடனே கால் பார்த்திங்கன்னா ரைட் லெக் உள்ளே வந்துருச்சு. நார்மலாக நின்னோம்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். பட் இதே பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமேல அந்த இடத்துல நான் ஹெல்மெட் போட்டு தான் இருக்கேன். பிஎன்சி நிற்கலாம் சரி ட்ரை பண்ணுற, வண்டி எடுத்து ஓரம் விட்டலாம் சொல்லி ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா கால் பார்த்திங்கன்னா மேபி பரபர் லெஃப்ட் கால் முட்டை வந்துருச்சு. சரி ஓகே ப்ரோக் ஆகிடுச்சு, அப்படியே படுத்துட்டேன். ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க, தண்ணி வாங்கி கொடுக்குறதுக்கு. மேபி சொல்லி இப்போ மேபி அந்த அமௌண்ட்டை நான் தான் கொடுத்தேன். ஏன்னா இப்போ அவங்களுக்கும் பேனிக்காக தான் இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸுக்கு பேனிக்காக தான் இருக்கும். ஏன்னா சப்போஸுக்கு ஏதோ நான் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி அவங்களுக்கு இது கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னு சொல்லி தான் யாரும் ஹெல்ப் பண்ணல. பட் இருந்தாலும் மேபி அந்த டைமில் நம்ம ஹெல்ப் பண்ணாங்க. நான் கரெக்டாக இருக்கும். ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். கீழே படுத்தோன்னே பார்த்திங்கன்னா ஹெல்மெட் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் சரி ஓகே ஃபைன், ஓகே கான்ஷியஸாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மேபி நான் அதுக்கு நான் தான் அமௌண்ட் கொடுத்து தண்ணி வாங்கிட்டு சொல்லி தண்ணி லைட்டாக செக் பண்ணிவிட்டேன். அதுக்குள்ள அப்புறம் ஆம்புலன்ஸ் ஊற்றிட்டு வந்தது ஜிஹெச்சில் போய் அட்மிட் பண்ணி ப்ராப்பராக கேஸ் ஃபைல் பண்ணாங்க. ஃபைல் பண்ணதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர் நடந்தது. இதுதான். பட் ஆனால் ஆஃப்டர் சர்ஜரி பார்த்திங்கன்னா 1st ஆக்சிடென்ட்னா எனக்கு 2nd மதியமே சர்ஜரி பண்ணிட்டாங்க. 1st பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகிருக்கல, என்ன ஸ்கேன் போட்டு பார்த்துட்டு இதுதான் இந்த அப்படி சொன்னாங்க, ப்ரொசீஜர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2nd அடுத்த நாள் மதியத்தில் தான் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஸோ அது ஒரு வேறு கதை. நான் அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, இன்சூரன்ஸ் பற்றி அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதை நான் உங்களுக்கு மேபி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு வீடியோவில் எடுத்து சொல்கிறேன். மேபி அந்த ப்ராப்பரான ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா கரெக்டாக முட்டியிலிருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு அந்த எலும்பு இருக்குல்ல, முட்டிகிட்ட ஜாயிண்ட் ஆகிற தொடையோட எலும்பு ஃபெமூர்னு சொன்னாங்க. அது பேர் ஃபெமூர்.
அந்த தொடையோட எலும்பு, அந்த எலும்பு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த முட்டி ஜாயின்லேருந்து ஒரு 3 இன்ச்சு தள்ளி மேலே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸாக பிரேக் ஆகிடுச்சு அந்த இடத்துல. அதாவது நம்ம தொடை நம்ம ஹோல் பாடியுமே தாங்கக்கூடிய வெயிட்டு பேரிங், அதாவது பேரிங் போகணுங்கிறது அதுதான், முட்டி தான். ஆனால் பட் அந்த முட்டி எலும்புமே பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த எந்தளவுக்கு இம்பாக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஆல்ரெடி நம்மளும் வெயிட் பாடி தான், மேபி அரௌண்டு மேபி இப்படி இருந்தாலும் 70 to 80 கூட கண்டிப்பாக இருப்பேன். ஸோ அப்படிங்கிற பட்சம் நம்ம பாடிக்கே பற்றி அடித்து அந்த போன், இது உடையக்கூடாத போனே உடஞ்சிருக்கு. வேறு எதாவது போன் உடச்சிருந்தாலும் மேபி லாஸ் தான், ஒன்றும் அது நான் சொல்லலை. இது உடஞ்சா பரவாயில்ல, இதோட லாஸ் தான். பட் இருந்தாலும் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஸ்ட்ராங்கான போன், அதுவே பிரேக் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டமாக போச்சு. மித்தடிக்கு பார்த்திங்கன்னா சின்ன அடி தான். அப்புறம் இந்த கையில் அந்த காயெல்லாம் சரியாயிடுச்சு. அந்த முட்டியில் அடிப்பட்டதா தெரியுதா, தகுந்தது தான், இதில் ரெடி ஆயிடுச்சு. மித்தபடிக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகிட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ பழையபடிக்கு ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான டைம் எடுத்துக்கும். இப்போ ஆல்ரெடி நான் சர்ஜரி பண்ணிட்டு வந்து மார்ச் 1 ஆக்சிடென்ட்டு, 2 ஆப்ரேஷன் நடந்தது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் முடிஞ்சு இப்போ மே வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெக்கவரி ஸ்டேஜில் தான் இருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் நடக்க முடியுது, பட் ஃபார்மில் இல்லை. கொஞ்சம் சொல்கிறேன் விஸ்கி நடக்கணும்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி தான் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கம்பேக் சூன். நான் ப்ராப்பர் வீடியோ உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேபி நான் என்ன பண்ணி அதை நம்ம ரெடி பண்ணோம், எப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம், அவங்க என்ன டயட் கொடுக்குறாங்க, என்ன எக்ஸசைஸில் பண்ண சொல்கிறாங்க, பழையபடி திரும்பி ரெக்கவர் ஆகிறமா இல்லையா அப்படிங்கிற ஒவ்வொரு வீடியோவும் அப்கமிங் வீடியோ மேபி ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா?